மொழி முதல் எழுத்துக்கள். நம்ம தமிழ் மொழியில வந்து ஒரு வார்த்தை தொடங்கும் போது இந்த எழுத்தெல்லாம் தான் முதல்ல வரும், இந்த எழுத்தெல்லாம் தான் முதல்ல வராது அப்படின்னு சில விதிகள் இருக்கு. அதுதான் மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து 22 எழுத்துக்கள் தான் வரும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அந்த எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா, அந்த 12 எழுத்துமே மொழி முதல்ல வரும். மெய் எழுத்துக்கள் 18 எதுவுமே வராது. உயிர் மெய் எழுத்துக்கள்ல வந்து 10 எழுத்துக்களுடைய வரிசை வந்து மொழி முதல்ல வரலாம் அப்படின்னு விதிகள் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள் 12, உயிர்மெய் எழுத்துக்கள் 10, மெய் எழுத்துக்கள் 18 வராது. அடுத்தது ஆயுத எழுத்து அக்கு இருக்குல்ல, அதுவும் வராது. இப்ப நமக்கு இந்த 22 எழுத்துக்கள் வரும்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அப்போ வந்து உயிர்மெய் எழுத்துக்கள்ல எந்த வரிசையெல்லாம் வராது அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த 22 வரிசையில எது வரும் அப்படின்னு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அக்கு ஆயுத எழுத்து எப்பவுமே மொழி முதல்ல வராது. அடுத்தது டா வராது. டா வரிசையில வரக்கூடிய டா டா டி டு எதுவுமே வராது. அடுத்தது நா 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 வராது. 3 சுழி நாவும் 2 சுழி நா வரிசையும் மொழி முதல்ல வராது. அடுத்து லா பார்த்தோம்னா லா லா லா, இந்த 3 லால வரக்கூடிய எந்த வரிசையுமே லா லா லீ லீ அது எதுவுமே வராது. அடுத்தது ரா 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 ரீ ரீ ரூ ரூ, இந்த வரிசையிலுமே வராது. இப்ப பாருங்க, அக்கு வராது, அக்கு டா வராது. அடுத்தது நம்ம 3 சுழினா 2 சுழினா ரா ரா லா லா லா, இந்த 8 வரிசையுமே வராது. 10 வரும் அப்படின்னா இந்த 8 வரிசையுமே நமக்கு வராது. அப்ப நமக்கு 22 வரிசைகள் நமக்கு தெரியும். அடுத்தது நா அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குல்ல, இது வந்து மெல்லினம் தானே, இது வந்து மொழி முதல்ல வருமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வரும். இது வந்து மொழி முதல்ல வரும், ஆனா ஞனம் அப்படின்னு ஒரு வார்த்தையில மட்டும்தான் வரும். ஞனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விதம். சில இடங்கள்ல இந்த ஞனம் வந்து அங்கனம் இங்கனம் உங்கனம் எங்கனம் யாங்கனம் அப்படின்னு உயிர் எழுத்துக்கள் முதலா வச்சு வருது. அங்கனம் இங்கனம் உங்கனம் எங்கனம் யாங்கனம் அப்படின்னு வருது. இப்பவும் இந்த வார்த்தைகளை வந்து இலங்கை தமிழர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க.